வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: பேபி பொட்டேட்டோ, இஞ்சி, பூண்டு, மிளகாய், குழம்பு மிளகாய் பொடி, சோள மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், எலுமிச்சை பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் சதைச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரக பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு பொடி. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவுக்கு. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன், ஒரு 1/4 லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.